இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி கொள்ளும் போதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் சிறையிருப்பை கொண்டு வந்து போடுகிற அந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும். அங்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசுகிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் நீதியின் சூரியன், நான் உங்கள் மத்தியில் பிரகாசிக்கப் போகிறேன். நான் உங்கள் மத்தியில் பிரகாசிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள்கள் விலகும், இருளின் அந்தகாரங்கள் விலகும், இருளின் மந்தாரங்கள் விலகும். வெளிச்சம் வரும்போது, அந்த இருள் விலகும் போது அந்த இடத்துல ஆரோக்கியம் உண்டு என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்களாம்? கொழுத்த கன்றுகளைப் போல ஆண்டவர் உங்களை வளர்த்துவார். கொழுத்த கன்றுகளைப் போல ஆண்டவர் உங்களை வளர்த்தக்கூடிய நல்ல தகப்பன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய செட்டையின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அந்த செட்டையின் கீழ் வந்து அடைக்கலமாய் இருக்கிற உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை தருவேன், பலனை தருவேன், சுகத்தை தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.